ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்தாழையை இது உள்ளேருந்து ஜெல் எப்படி பிரிக்கிறதுன்னு நிறைய யூடியூப்பில் காட்டுறாங்க. நான் ப்ராக்டிக்கலாக இதை இப்போ செய்ய போகிறேன். இந்த பக்கவாட்டு முள் மாதிரி இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக அது வந்துடும். இப்போ அதுக்கு ஒரு பக்கத்து மேல் தோலையும் எடுத்தாச்சு. இப்போது ஸ்பூன் வச்சு இந்த ஜெல்லை எடுக்கணும். இது நல்லா நொங்கு மாதிரி நம்ம எடுக்க இப்படி வரும். இப்போ இந்த ஜெல் எடுத்தாச்சு. இதை 7 தடவை கழுவணுமா. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எதுக்கு வாஷ் பண்ணணுன்னா, இதுக்கு மேலே அதை உரித்த உடனே ஒரு எல்லோ கலர்லேயோ ஒரு மாதிரி ஒரு இது வரும், திரவம் வரும். அந்த திரவம் இருந்ததுன்னா சில சமயம் ஸ்கின்னில் அலர்ஜி ஆகும். சிலருக்கு ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி வரும். ரொம்ப கெடுதல் கிடையாது. ஆனால் அதை வாஷ் பண்ணிட்டோன்னா அது போயிடும். இந்த 7 தடவைங்கிறது பழைய காலத்துலேருந்து அவங்க யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. நான் சும்மா கூட கையில் தேய்ச்சி பார்த்துருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, முகத்துலேயோ கையில் மேலே தோல்லையோ வறண்டு இருக்குது இல்லையா, அந்த இடங்களில் வச்சு நல்லா அப்ளை பண்ணலாம். ஒன்றுமே ஆகாது. இது நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுறணும். இதனால் கருப்பாக இருக்கவங்க வெள்ளையாக வாங்கலான்னு தெரியாது. ஆனால் முகம் இருக்கிற முகம் ரொம்ப பளிச்சுன்னு ஆயிரும். ஃபாரின்லலாம் இந்த ஆலுவேரான்ட்டு அதைத்தான் நிறைய க்ரீம்களில் சேர்க்குறாங்க. எல்லோரும் விலை கொடுத்து வாங்குகிறாங்க. நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இந்த அந்த குச்சியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன பாட்டில் சின்ன பாட்டில் அதை வச்சிங்கனாக்கா அது அழகாக இலை மாதிரி விட்டு நிறைய கத்தாழை இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம அதை பயன்படுத்தலாம். ஓகேயா? நல்ல டிப்ஸ் நினச்சிங்கனாக்கா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.